ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு இந்த டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த அப்டேட்டுக்கு நம்மளுக்கு வந்தக்கூடிய இதில் நியூ கன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்த பிளாஸ்மா ஸ்கின். இந்த பிளாஸ்மா ஸ்கின் ஏற்கனவே இப்போ வந்து எலைட் பாஸில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூயா பாஸில் ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது டபுள் ரேஞ்சு சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் உள்ள கன் ஸ்கின் தான். நல்ல கன் ஸ்கின் தான். ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு தான் எதுக்கும் நல்லா வாங்க முடியாது. இதுக்கப்புறம் வேறு என்னென்னா இந்த உட்பக்கர் டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்துட்டு இந்த பராங்க யாக்குனே இந்த வாத்து டீம்அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யாக்குனே நம்மளுக்கு இப்போதைக்கு எலைட் பாஸை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஸ்கைத்து ஸ்கின்னு பார்த்துக்கோங்க. இது பெயிண்ட்டும் பெட்ரோலையும் கொடுத்து ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் கரிமக்காரோட ஸ்பெஷாலிட்டி. எதுவாக இருந்தாலும் பெயிண்ட்டு பெட்ரோலை கண்டிப்பாக தான் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பேனு கேப்டன் ட்ரெஷரர். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம கேமுக்குள்ளே இன்னும் வரல. இந்த நம்ம செப்டம்பர் 4th, அதாவது செப்டம்பர் 4th இந்த எல்லாத்தையும் எப்படி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம பன்னியோட G36 ஸ்கின்னு. அதாவது ஈவோ கன்னு கைஸ். அதாவது நார்மலான கன் தான், அந்த ஈவோ கன் மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. இது டபுள் ரேஞ்ச் சிங்கிள் அக்யூரேசி. ஓகே கைஸ், இது ஒரு நல்ல பவர் தான். ஏழமான பவர்னு ஒன்று சொல்லிட முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னா பைசன் ஸ்கின்னு. பைசன் வந்து என்னென்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. ஓகே, இதுவும் வந்துட்டு லைக் ரேஞ்ச் பைசனுக்கு தேவையானு தெரில, ஆனால் ரீலோட் ஸ்பீடு கண்டிப்பாக தேவை. ஏசிட்னே எதுக்கு இருக்குன்னே போல தெரில. அதுக்கு வந்துட்டு லைக் டபுள் அக்யூரேசியும் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. டபுள் மேகசினும் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு லெவலுக்கு ஆவரேஜான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வந்து கால் பேக் இவெண்ட்டை கொடுத்தது. இது வந்து நம்மளோட இந்த பிக்சல் சாஸ் ஈவெண்ட் இதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னா கட்டானா. அதுக்கப்புறம் இது சில்வர் கட்டானா. இது நிறைய மீலிக்கான ஸ்கின்லாம் இங்கே நிறையாவே இதை வாட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஸ்ட்ரைத்துக்கான ஸ்கின். இது இன்னும் கேமுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா இதுவும் இன்னொன்று ஒரு ஸ்ட்ரைத்துக்கான ஸ்கின்னு. இந்த பேன் ஏற்கனவே கேமுக்குள்ளே வந்துருச்சு கைஸ். இது ஒரு ரிங் இவெண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. அப்புறம் இது வந்து ஆக்சுவலி இந்த இதுனா வந்து லைக் ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். சின்னானா நீங்கள் நிறையா புது வெப்பன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பிஆர் ரேங்க்குக்காக இப்போது வரக்கூடியது. இதுவும் வந்துட்டு பிஆர் ரேங்க்கு இல்லை, இது சிஎஸ்க்கு மோஸ்ட்லி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இது கிங்ஃபிஷர் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு இந்த பேனும் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இருந்த மாதிரியே இருக்காது. ஆக்சுவலி பேனுக்கெல்லாம் வந்து எஃபெக்ட் இருந்தால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மீதி. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய உனக்கு மேஜரான பெரிய ஈவெண்ட் என்னென்னா அது வந்து பிக்சல் செக்ஷன் கைஸ். ஸோ அது வந்து ஒரு ஆனிமே மாதிரி, அந்த ஆனிமையை வச்சு பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே நம்ம இதை முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்புறம் இது நம்மளுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டபுள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் செம்மையான இது. ட்ரக்கனுக்கான ஒரே மைனஸ் வந்துட்டு ரீலோட் ஸ்பீட் தான், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல கன்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இதுவும் ஏற்கனவே வந்துருச்சு தான் நிறைய கிரனேடு. ஸோ இதுவும் வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து இது வரல, இந்த கிரனேடும் வந்து வரல. எல்லாத்தையும் கிரனேட்னா நம்மளோட கையில் அடிச்சிக்க முடியாது. நம்ம கையில் இருக்கிறது 2 விஷயம் தான், பெயிண்ட்டு பெட்ரோலும் கிரனேட் இருக்குன்னா அழுத்தி ஊற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு லெவலுக்கு எஃபெக்ட்னா இல்லை, நார்மலான க்ளூவாக தான் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த கண்ணுக்கு முன் லைட்டாக எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். எஃபெக்ட் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். ஸோ இதுவும் அந்த பிக்சல் சார் ஈவெண்ட்ஸ் வரக்கூடியதை பற்றி தான். இதை பற்றியே நம்ம வந்து அப்புறமா பேசலாம். ஸோ இது வந்து இதை ஆக்சுவலி நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இது இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இது அந்த பன்னி இது வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் கேமுக்குள்ளே. ஸோ இந்த பண்டில் நல்லா. அதுக்கப்புறம் இது வந்து வரும். ஆக்சுவலி இது வந்து 9th to 12th என்னமோ அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு ரிங் இவெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பண்டில் தான். வேறு என்ன இதுவும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது வந்து என்ன ஈவெண்ட் மறந்துச்சு, ஆனால் இது யாருமே வந்துருச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன இது இருக்குன்னா இதாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த க்ளூவார்டுக்கு என்ன மாதிரியான பவர்னால்
பவர்னு எதுவுமே இல்லை, ஒன்றரைக்கு ஆப்ஜான்னு இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட். நீங்கள் பாருங்கள், ரிங் ஈவெண்ட் ஒரு லெவலுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலி மேலுக்கு அதாவது ஃபீமேலுக்கு வந்துட்டு கீழே வந்து மெடிக்கல் சுத்தம்னா வந்து கீழே இந்த மாதிரி காலுக்கு கீழே எஃபெக்ட் தான் வரும். ஸோ ஃபீமேல் வந்து எனக்கு அந்த இதில் வந்துட்டு லைக் அந்த டாப்பு ஹேர் தான் பிடிச்சிருக்கு, வேறு எதுவும் இந்த இதில் அந்த அளவுக்கு ஒட்டு தான். எப்படிலாம் ஃபீமேல் பண்டில் பர்ச்சேஸே பண்ண மாட்டீங்க இல்லை. இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மேல் பண்டில். ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான மேல் பண்டில். அது இந்த வண்டியில் இது எல்லாமே இந்த பூனை தீமில் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஃபீமேலுக்கு எப்படி வந்து கீழே காலுக்கிட்ட எஃபெக்ட் வந்துருச்சு, அது மேலே இந்த ஷோல்டர் கிட்ட தான் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இத்தனை ஈவோக்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருந்தாங்க. இப்போனா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது நியூ டைப்பாக ஓரளவுக்கு புதுசாக ஃபங்கியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து எப்படா வரும் சொல்லிட்டு இருந்தது. இந்த ஈவெண்ட் இந்த அமௌண்ட் எப்படா வரும் நான் எப்படி கேட்டிருந்தீங்களா, அது இந்த ஈவெண்ட் தான் வரும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்போனா ஜூலை 15, அதாவது நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு எப்படியோ இதுக்கு அதுக்குள்ளே வந்து வந்துடும். இதுக்கு வந்து யூனிவர்சல் டோக்கன் தாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட வேணாம். யாருக்குன்னா டோக்கன் முன்னாடி சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் இருக்குது, ஆமாம் வேறு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம நருட்டோக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய ஈவெண்ட் இந்த பிக்சல் சாட்சியும். அதாவது இது வந்து ஒரு ஆனிமே. ஸோ இந்த ஆனிமேல் இதே மாதிரி இந்த பிக்சல் அதாவது எல்லா கலரும் எல்லாருமே இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பண்ணுன்னா. ஸோ நம்ம இனிமேல் நம்மளோட வீடியோ போடுற ஸ்கெட்யூலில் நம்ம மாற்றலான்னு நான் இருக்குங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு 3 or 4 o'clock 4:30 அந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல்லேருந்து அப்படி தான் இருக்கீங்க, நான் நைட்டு போட்டேன் நல்லா பார்க்க டைம் இல்லை ப்ரோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு இனிமேல் வந்து 4 o'clock அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை 4 o'clock நீங்கள் வரல என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 4 o'clock வரலன்னா நான் வந்து 10 o'clock அப்லோட் பண்ணேன். ஏன்னா நானே வந்து ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். நானே வீட்டுக்கு 3 o'clock தான் வருவேன். ஸோ 3 o'clock வாய்ஸ்க்கு கொடுக்கறதுக்குள்ள நான் வரும். ஆக்சுவலி நீங்கள் இதுக்கே பார்க்குற இந்த 3 பண்டில் இருக்குல்ல, இந்த 3 பண்டில் எல்லா பண்டிலும் வந்து நியூட்ரல் ஜெண்டர் பண்டில். அதாவது நீங்கள் 2த்துக்கும் போட்டுக்கலாம், மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுருக்கலாம். அதாவது இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காஸ்டியூம் வந்து கேமுக்குள்ளே வருது கெஸ்ட். அதாவது இந்த பன்னி காஸ்டியூம் தான் கடைசியாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம் என்னென்னா நான் பன்னி காஸ்டியூம் தான் சொல்லுவேன். அந்த ஓல்டு இல்லை நியூ புதுசன்ஸ் அந்த மாதிரியே சொல்லுவேன். ஸோ அதாவது இது வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லைன்னு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா நீங்கள் பைத்தியக்காரங்க. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, புதுசாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலர் தான் எனக்கு இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் இது இப்போ ஃப்ரீயாக தான் கொடுக்குறதா இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போ என்னது, இதுக்கு வந்து இந்த ஈமோட் பார்ட் ஈவெண்ட்டில் வந்துட்டு காசு கொடுக்க ஆரம்பிக்கிட்டாங்க. அதில் எதுவுமே இல்லை, அதில் இறந்து இருக்குது. ஸோ இந்த பேக் பேக்கும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இது நல்ல லூட் பாக்ஸ் எல்லாமே இந்த பிக்சல் தான். ஸோ இந்த லூட் பாக்ஸு, ஸ்கேட்டு, பேராஷூட்டு. ஸோ அதாவது இந்த பேக் வேணால் வந்துட்டு இதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மோஸ்ட்லி இந்த லூட் பாக்ஸு, இது கார் ஸ்கின்னு, நான் சொல்லியிருந்தாலும் இந்த கன்று ரெக்கல் கண்ணா இது இந்த இவெண்ட் தான் கைஸ் வரும். இந்த கார் ஸ்கின் இருக்கா சூப்பராக. அதாவது இப்போது நீங்கள் இந்த பண்டில் இந்த பேக் பேக்கே மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இந்த கன்று வந்துட்டு அந்தளவுக்கு நல்ல ஸ்கின்னே இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம கலெக்ஷனுக்கு அந்த ஆட் பண்ணி போட்டு ஃப்ரீயில் வச்சிட வேண்டியதான். அந்த அளவுக்கு பெரிய பண்ண எதுவுமே இல்லை. மூமெண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் இது நம்ம கத்தி எப்படி இதுக்கு ஃப்ரீயாக கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த காரு, பேராஷூட்டு, கன்னு, லூட் பாக்ஸு, இந்த ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு என்ன எப்படி ஃப்ரீயாக தான் யூஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த டவுட்டும் வர வேண்டாம். இந்த இது வந்துட்டு இந்த இது நான் சொல்லியிருந்தேன், இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த பண்டல் மழை இதை ஃபுல்லாக நல்ல பிக்சர்ஸ் தான் இந்த எரிஞ்சிக்கிட்டு நல்லா இருக்குது. ஸோ அதாவது மிச்சதெல்லாம் இந்த நம்ம டோக்கன்ஸு. ஸோ அதாவது ஒரு டோக்கன் ரிங்கே அப்போ உங்களுக்கு காட்டினது. மிச்சம் எல்லாமே வந்து என்னென்னா இந்த அதாவது மிஷின் ஃப்ரீயான இதெல்லாம் நீங்கள் ரெடீம் பண்ணுறதுல இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே வந்துட்டு எல்லாத்துக்கப்புறம் வந்துட்டு இந்த வாட்டி புதுசு இன்னொன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது இந்த கிரேட்டு இல்லைன்னா எல்லா ஈவெண்ட்டுக்கும் வருவோம். ஸோ இப்போ வந்து பாஸ் ஒரு 2 years இந்த ஃப்ரீ ஃபயர் பேனுக்கு அப்புறம் இன்னும் வரதே இல்லை. ஸோ இந்த இது திருப்பி ரிட்டன் ஆகும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்துட்டு பார்ப்போங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவுமே இந்த இதில் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட்டு வாங்கினா நீங்கள் கீழே வெள்ளைக்காரன் வைத்து ஆள் வச்சுக்கோங்க. அதுதான் நான் வந்து வீடியோ போட்டோன்னே டக்குன்னு ஒரு வீடியோ கொடுக்கும். ஸோ இது அப்படியே ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுங்கள். பாய், ஹேவ் அ நைஸ் டே.